அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழரின் பெருமையை வாழ்வியல், வீரம், வரலாறுகள், பண்பாடு, அறிவியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதற்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட தமிழர்களின் சில பொக்கிஷங்களை நாம் புராதன சின்னங்களாக மாற்றி பாதுகாத்து வருகிறோம். ஆனாலும் நம்மால் பாதுகாக்க முடியாமல் போன பல விஷயங்கள் அழிந்துவிட்டன அல்லது அழிக்கப்பட்டு விட்டன. எனவே தமிழர்களின் அறிவியலையும் கண்டுபிடிப்புகளையும் நமது தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு கடமை எல்லா தமிழர்களுக்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கடமையான பதிவு தான் இந்த பதிவு. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் உலோகங்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலையை நிறுவியுள்ளான் என்பதை பற்றியுள்ள பதிவுதான். வாருங்கள் தமிழ் பொக்கிஷத்தில் விரிவாக பார்க்கலாம். இந்த இடம் அமைந்திருப்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டை எனும் கிராமத்தில் ஆகும். இந்த பொற்பனை கோட்டையில் செம்புரான் கற்கள் என்றழைக்கப்படும் இரும்பு உட்பட பல தாதுக்கள் நிறைந்த கற்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன. இரும்பு, அலுமினியம், டைட்டானியம் போன்ற தாதுக்கள் அதிக அளவில் இந்த கற்களில் பிரித்தெடுக்கலாம். இந்த அறிவியலை தான் நமது தமிழர்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டுபிடித்துள்ளனர். பொற்பனை கோட்டையில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட உலோகங்களால் தமிழன் பல பாத்திரங்களையும் கருவிகளையும் செய்துள்ளான். இந்த வகையில் பார்த்தால் உலகத்தில் தோன்றிய முதல் பொறியாளன் என்ற பெருமையும் தமிழர்களுக்கே உரியதாகும். உலகில் விஞ்ஞானிகள் குழுவில் இடம்பெறும் பெயர்கள் அனைத்தும் அதிகபட்சம் 500 ஆண்டுகள் வரைதான் பழக்கமுடையவை. அதற்கு முந்தைய காலத்திலேயே, அதாவது 2500 வருடங்களுக்கு முன் பாறையையே கருவியாக கண்டுபிடித்து வடிவமைத்த தமிழன் உலகின் முதல் விஞ்ஞானி என்பதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. செம்புரான் கற்களில் கருப்பு, வெளிர் நிறம் என சில நிறங்கள் அடுக்கடுக்காக காணப்படுகிறது. அவைதான் இரும்பு முதலிய தாதுக்களின் மூலப்பொருட்களாகும். சரி, இந்த பாறைகளை எப்படி எடுத்தார்கள் என்பது சில ஐயப்பாடுகள் இருந்தாலும் கனமாக வெட்டுவதற்கு கடினமான பாறைகளை வெடிவைத்துதான் எடுத்திருப்பார்கள் என்கின்றனர் தொல்லியல் துறையினர். அப்போது வெடிமருந்து கண்டுபிடித்திருந்தால் அதுவும் தமிழனுடைய ஒரு பெருமைதான். வட்ட வடிவ தொட்டியில்தான் இந்த பாறைகளை உருக்கி உலோகங்கள் சேமிக்கப்படுகின்றன. பின்பு இங்கு சேமிக்கப்பட்ட உலோக படிமங்களை நீள் வடிவ தொட்டிகளில் குளிர்வித்து அதை உலோகமாகவோ கருவிகளாகவோ மாற்றியுள்ளான். குளிர்வித்தல், உருக்குதல் என அறிவியலை கரைத்து குடித்துள்ளான் தமிழன் என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய சான்று வேறெதுவும் தேவையில்லை. இந்த உலோக உருக்கு ஆலையில் 10க்கும் அதிகமான தொட்டிகள் உள்ளன. அவை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு முடிவில் ஒரு துருத்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த துருத்தி வழியாகத்தான் காற்றை செலுத்தி தீ மூட்டி பாறைகளை உருக்கி உலோகத்தை பிரித்தெடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர், ஆழ்வார் திருநகரி, கொடுமணல் உள்ளிட்ட இடங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ள உலோக பிரிப்பு மற்றும் உருக்கு ஆலைகள் பெரும்பாலும் மண் மற்றும் செங்கல் கட்டுமான அமைப்புகளாகவே உள்ளன. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட இந்த பிரிப்பு தளம் தமிழனின் சிறப்புகளில் நிச்சயம் நாம் பகிரக்கூடிய ஒன்றுதான். தமிழர்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்துவோம், தமிழராய் பகிர்வோம். நண்பர்களே, இதுபோல இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை என் பிற பதிவுகளுக்கு உங்களது ஆதரவை தாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை குறித்து தெரிவியுங்கள். உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். தயவு செய்து தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.